இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆடியோ ஃபைலை எப்படி நம்மளோட HTML ஃபைலில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆடியோ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆடியோ டேக், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆடியோ டேக் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் W3 ஸ்கூல்லேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவோம், ஆடியோன்னு. இப்போ இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஆடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நான் வந்து ஆடியோஸ்குள்ளே டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். ஆடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைல் நேம் வந்து ஜஸ்ட் டம்மியாக 1 டாட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஆடியோக்குள்ளே என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு சோர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். சோர்ஸ் அப்படின்றது ஒரு டேகு, ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் டேக் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டேக் தேவையில்லை, ஓகேங்களா? சோர்ஸ்குள்ளே போயிட்டு சோர்ஸ் SRC அதாவது சர்ச் போயிட்டு டாட் / வச்சுட்டு ஆடியோஸ் ஃபோல்டர் 1.ogv அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன டைப்புன்னு நம்ம வந்து சொல்லணும், ஓகேங்களா? அதுக்கு வந்து டைப் ஆடியோ, இது வந்து ஆடியோ டைப்பு போட்டு / அதோட ஃபார்மேட் என்னவோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இது வந்து OGG ஃபார்மேட்டு, அதனால் ஆட் பண்ணது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு MP3 ஃபைல் இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா சேம் அதே ஆப்ஷன் தான். சோர்ஸில் போயிட்டு SRC அந்த ஆடியோ ஃபைலு, ஓகேங்களா? இப்போ நான் ஆடியோ 1.ogv இருக்குங்களா, அதுக்கு பதிலாக சும்மா டம்மியாக MP3ன்னு கொடுக்குறேன். அப்புறமா டைப்பில் இதுவும் சேம் ஆடியோ ஃபார்மேட் தான், பட்டு / இது வந்து MPEG ஃபார்மேட். MP3னா MPEG ஃபார்மேட்னு ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு 2 ஃபார்மேட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இல்லை எந்த ஃபார்மேட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஃபார்மேட்டும் காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி காட்டினேன். அது கீழே இங்கேயே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. யுவர் ப்ரௌசர் does not support audio அப்படின்னு. இது எதுக்காக இந்த லைன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில ப்ரௌசர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணாது, ரொம்ப ஓல்டு ப்ரௌசர்லாம். அவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த சோர்ஸ்லாம் எதுவும் காட்டாது, இந்த ஒரு லைன் மட்டும் காட்டும், ஓகேங்களா? அதுக்காக. ஓகே, நம்ம இங்கே ஆடியோ ஆட் பண்ணிட்டோம், பட் ஆனால் ஆடியோ இங்கே காட்ட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடியோவில் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து எனபிள் பண்ணணும். அதுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆடியோவோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போ வந்துடுச்சு பாருங்க. இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? சேம் கிட்டத்தட்ட வீடியோவும் சேம் அதே மாதிரி தான். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், W3 ஸ்கூல்லேருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வீடியோன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன், வீடியோஸ் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக தான். நீங்கள் கம்பல்சரி க்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டருக்குள்ளே போட்டு இங்கே வந்து ஒரு மூவி அப்படின்னு நான் வச்சுட்டு இது வந்து MP4 ஃபார்மேட்டில் இருக்குது, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோ டேக் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். சேம் வீடியோவுக்கும் அதே மாதிரி வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ டேக்கு சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். சோர்ஸ்குள்ளே SRC /, அந்த ஃபோல்டர் நேம் வீடியோஸ், அந்த ஃபைல் நேம் MP4, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப் வந்து வீடியோ /MP4.
ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஃபார்மேட் இருக்குன்னா சேம் இங்கே நான் காமிச்சலைங்களா அதே மாதிரி ஃபார்மேட்டிங் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டுங்க. ஒருவேளை எந்த ப்ரௌசருக்கெலாம் சப்போர்ட் பண்ணலையோ அந்த ப்ரௌசர் காட்டுறதுக்காக யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் வீடியோ அப்படின்னு போட்டுடலாம். போட்டு நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வீடியோஸ் வந்துருச்சு. இங்கே நான் சும்மா ஒரு பிரேக் டேக்கிங் கொடுக்குறேன் அடுத்த லைனில் காட்டுறதுக்காக. ஓகே பாருங்கள் இந்த வீடியோ வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கண்ட்ரோல்ஸ் பாருங்கள் வரல. ஸோ அதே தான் சேம் இங்கேயும் அதே தான் வீடியோவோட கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இப்போ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். சேம் அதே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னாக்கா வீடியோ வித் ஒரு 400 பண்ணுவோம். சின்னதாக இருக்குது. ஒரு 600 பாருங்கள் கொஞ்சம் நல்லா நமக்கு பெருசாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஆடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.